பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 114 சங்கீதம் 1 வசனமும் 3 வசனமும். சங்கீதம் 114 1 3. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி இந்த நாளுக்கான வார்த்தையாய் கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனங்களை பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் பிசாசின் தந்திரங்களும் எதிர்கொள்ளும் போது அவைகள் நம்மை கண்டு விலகி ஓடுகிறது. ஆம், எதனால் செய்கிறது? எதனால் இது நடைபெறுகிறது? இது வேறொன்றுமல்ல, தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிகரிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது அவர்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். உங்களை எதிர்நோக்கி வருகிற கடல், செங்கடல், உங்களை எதிர்நோக்கி வருகிற யோர்தான், அவைகள் தானாகவே பின்னிட்டு திரும்பும், கண்டு விலகி ஓடும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை உங்களை மீட்டெடுத்த தேவனுடைய வல்லமை, ஜெயிக்கிற வல்லமை. அது உங்களை முழுக விடாது, உங்களை அமிழ்ந்து விடாது, உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கும். அந்த பலத்தோடு நீங்கள் ஓடுங்கள். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனாலும் சில நேரங்களில் பிரச்சனைகள் நம்மை எதிர்நோக்கி வரும்போது நாம் அமிழ்ந்து போவது போல, தோற்பது போல தோன்றுகிறதே. அதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த கடலும் இந்த யோர்தானும் பின்னிட்டு திரும்பவில்லை? அதற்கு காரணம் என்னவென்றால், பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் என்னும் பெலிஸ்தனை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். 40 நாட்கள் அந்த பிசாசோடு கூட எதிரிடையாக போராடுகிறார்கள். எல்லாரும் இஸ்ரவேலின் சேனைகள், ஆயுதம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களால் அந்த ஒரு பெலிஸ்தனை மடங்கடிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? காரணம் என்ன? இவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, அதோடு கூட அதற்காக பிரயாசப்படவும் இல்லை. ஆனால் 41வது நாள் ஒரு மகன் வந்தான், ஒரு வாலிப பையன். அவன்தான் நாம் யாவரும் அறிந்ததான தாவீது. இந்த தாவீது 40 நாட்களாய் போராடி ஜெயமெடுக்க முடியாத இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு வாலிப பையன், எந்த ஆயுதமும் இல்லாமல், பட்டயமும் ஈட்டியும் இல்லாமல் நேரடியாக கோலியாத்தோடு சண்டையிட்டு ஜெயித்தானே. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான். அவன் இந்த வார்த்தையை விசுவாசித்தான், நம்பினான், கோலியாத்தை ஜெயமெடுத்தான். அது என்ன? அந்த வார்த்தை சொல்லுகிறதே, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பிற்று. இந்த நடந்த சம்பவத்தை தாவீது எப்பொழுதும் நினைவு கூறுவான், தியானிப்பான், யோசிப்பான். இதை என் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் என் முற்பிதாக்கள் கடலை, யோர்தானை தாண்டி இருப்பார்களானால் என்னாலும் அதே தேவனுடைய நாமத்தினால் பெலிஸ்தனை ஜெயிப்பேன் என்கிற விசுவாசத்தோடு சென்றான், வென்றான், திரும்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் இன்று வரை எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை, வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அதை நன்றாக யோசியுங்கள், தியானியுங்கள், அதை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். இப்படி கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்க்கிறீர்களே, கோலியாத்தை போல சந்திக்கிறீர்களே, அதையும் ஜெயிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். கடல் கண்டு விலகி ஓடும், யோர்தான் பின்னிட்டு
திரும்பும். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பலன் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. கர்த்தாவே, யாரெல்லாம் சொர்ந்து போய் பலவீனப்பட்டு இந்த நாளின் பிரச்சனையை சந்திக்க முடியாமல் துவண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எழுப்பட்டும் ஆண்டவரே, ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருக்கிறார்களோ அதை குறித்து யோசிக்காமல் இதுவரைக்கும் நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தியானித்து தியானித்து தாவீது கோலியாத்தை ஜெயித்தது போல இவர்களும் ஜெயிக்க உதவி செய்யும். இவர்களை நோக்கி வருகிற செங்கடல் யோர்தான் பின்னிட்டு விலகி ஓடட்டும். மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்படியே கர்த்தர் செய்கிறபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவற்றுமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.